உமாசங்கர் வந்து என்னுடைய அப்பா. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். அப்பா, ஆமாம். இப்போ எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. நான் என்னத்தான் சொல்கிறது, ஏன்னா ஆஃப்டர் ஜான் வந்து பேசின பிறகு அதோடைய மேலே ஐ கேனாட் கோ ஒன் ஓவர் தேட். ஆனால் there's a lot. Hello, nice to see. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது to see a lot of known faces. It's been a long time. Last film was நான் கடவுள். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கே பயம். ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ அடுத்த படம் என்ன பண்ண போறீங்க மேடம், நான் கடவுளாதப்புறம் என்ன பண்ண போறீங்க, எப்படி அப்படி. there were lots of questions asked. I had no answers. உண்மையா I had no answers. என்ன மாதிரி படம் வரும், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வருமா, ஒரு நல்ல ஸ்டோரி வருமா, ஒரு நல்ல கேரக்டர் பண்ண முடியுமா, வராதுன்னு நான் நினச்சேன். But I was wrong. I'm happy that I was wrong. I met Balaji K. Kumar. I call him Kumar with lots of love. But எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, I'll try and make it ரொம்ப ஷார்ட்டாக பண்ண போகிறேன். டுடே ஃபர்ஸ்ட் பர்சன் எனக்கு சாரி என்ன டப்பிங்கில் வந்து உயிர் வாங்கிட்டாங்க எல்லா மித்ரன்னு பாலாஜி கே குமார் took my life out while dubbing. ஏன்னா என்னோட தமிழ் எல்லாம் வந்து அறகுறையாக இருக்குது. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கால் இன் த மார்னிங் வாஸ் ஃப்ரம் சீமான் சார் ஃபோன் பண்ணி, கண்ணுக்குட்டி எப்படி இருக்கேன், வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் போஸ்டர் பார்த்தேன், அருமையாக இருக்குது, ப்ளீஸ் விஷ் த வீடியோ முன் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட்னா நல்லா தமிழில் சொன்னாங்க. நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கேன், ஆங்கிலத்தை சொல்லிட்டு இருக்கேன், சாரி. பட் குமார் சார், சீமான் சார் விஷ் யூ, ஜாவேத் சீமான் சார் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அப்போ போய் மேடையில் போய் ஆங்கிலத்தில் பேசினா அவ்வளோதான் கொலை பண்ணிவிடுவேன் நான் சொன்னாங்க. சார் சொன்னேன் சரி சரி சார், நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். தட் வாஸ் ஒன். செகண்ட் திங் இஸ், நான் இன்னைக்கு இஃப் ஐம் ஸ்டாண்டிங் ஆன் ஸ்டேஜ் I must thank Pushkar. And all of you had the same problem. And the biggest complaint about me that I hear from people is Pooja வந்து phone எடுக்க மாட்றான்னு சொல்லி. That's half truth, பாதி truth இருக்கு அதுல. But Pushkar was the one who called me and said, Pooja, ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் இருக்கு, குமாரன் ஒரு one person has come down from Hollywood, so நீ பண்றியான்னு கேட்டாங்க. ஸோ நான் நினச்சி சரி ஹாலிவுட்டா பாப்போம், let me first see him. அண்ணா அன்னைக்கு வந்து ஸ்டைலாக வந்துட்டாங்க, ஏன்னா கிளாஸ் போட்டு கொடுறேன். நல்லா இருக்கா குமார்? இது போட்டு ஷர்ட் பட்டன் 1 2 3 இல்லாமல் யூனோ பேர் செஸ்ட், நான் ஃபுல் மசில்ஸ் எல்லாம் பம்ப் பண்ணி, he came like this, he came walking and like, hi babe, what's, you know, he truly looked. நான் நினச்சேன் ஆஹா, நான் வந்து ஐ தாட் ஹி வாஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அப்படி வந்துருந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு கூட ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. பட் அவங்க வந்தாங்க, மித்ரன் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் மித்ரன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐ வாஸ் சீயிங் பிரபாகர் சார் வந்தேன். அவங்க வந்து they were supposed to come and tell me the story. ஆனால் நான் வந்து ஓட்டவை ஆல் த டைம் ஐம் டாக்கிங். ஸோ அவங்க வந்து அவங்க கதை சொல்கிறதோட நான் வந்து ஏன் கதை சொல்கிறேன், அவங்களுக்கு என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். எனிவே, டு கட் த ஸ்டோரி ஷார்ட், கதை சொன்னாங்க, லைன் சொன்னாங்க, ஐ லவ்ட் இட். நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து ஐ பி த பிகஸ்ட் ஃபூல் டு சே நோ டு திஸ். ஏன்னா ஐ ஹேட் அ ப்ராப்ளம் தென். நான் வந்து பாலா சாருடைய படம் பண்ண வேண்டியது, பரதேசி பண்ண வேண்டியது. பட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜனவரியில் வி ஹேட் திஸ் ஹியூஜ் ஸ்ட்ரைக். ஜான் ஃபெப் மார்ச் ஸ்டார்ட் ஆகும், யூனோ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அப்படியே வந்து இட் காட் போஸ்ட்போன்ட். அந்த படம் வந்து ரொம்ப போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நான் ஜூனில் வந்து ஐ ஹேட் டு கோ டு ஆஸ்திரேலியா. தென் ஒரு 1 வீக் பிஃபோர் ஷூட் நான் பாலா சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் ரொம்பவே சாரி, நான் வந்து வீடியோ மூணுக்கு நான் டேட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஸோ ஐ டோன்ட் திங்க் பரதேசி எனக்கு பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப சாரி. ஏன்னா 1 வீக் பிஃபோர் ஷூட்டிங் நான் வந்து ஐ எம் ஆஸ்கிங் டு பி எக்ஸ்கியூஸ்ட் ஆஃப் த ஃபில்ம். I don't know what happened in that camp, but Bala sir was so sweet. இல்ல பூஜா, உன்னோட பேர் வந்து கெட்டு போகக்கூடாது, பரவாயில்ல, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன், யூ ப்ளீஸ் கோ அண்ட் டூ தட் ஃபில்ம். அருமையாக இருக்குன்னு சொன்னேன் நீ. அந்த யூ டோல் மீ தட் த ஸ்டோரி இஸ் வெரி நைஸ். நான் கடவுள் அதுக்கப்புறம் பெருமையாக இருக்கு. யூ செட் யூ கோன் பி வெரி ப்ரவுட் ஆஃப் இட். ஸோ பாலா சார் வந்து வித் அ பிக் ஹார்ட் he let me go without making me feel guilty. And so today I have to thank Bala sir also for making me be a part of this film. And if it wasn't for that, நான் வந்து ரொம்ப I think my conscience wouldn't have allowed me to do it. So Bala sir, big thank you. And about the film crew, இப்போ நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கட்டாமல் இருக்கும். நான் எல்லாமே இப்போ சொல்லிட்டேன்னா then I have nothing left for all my interviews. But
Two main people that I would like to thank, apart from all the other boys and girls here, Javed and Neetu. குமார் எப்போ சொல்கிறாங்க நீத்து இல்லாமல் பூஜா இந்த படம் வந்து கட்டாயமாக இட் wouldn't have finished ன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ, யூர் அ டார்லிங், யூர் அ ஸ்வீட் ஹார்ட், யூர் அன் ஏஞ்சல். லவ் யூ வெரி மச். அண்ட் குமார், I'll thank you later. Thank you very much. இந்த படம் கட்டாயமாக பார்க்கணும். I'm telling all the audience, the viewers, it's a beautiful film. I'm sure other Kumar எப்போ சொல்றாங்க we are in the golden era, and the golden era of films have come to India ன்னு சொல்றாங்க. So I'm very happy, I'm very proud to be a part of this entire phenomenon, and thank you very much. Nandri, vanakkam. God bless you all. Thank you.